ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண், பீஸ் கீப்பர் சேலம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு லைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன லைட்டுன்னு பார்த்தீங்கன்னா, சோலார் பூஸ்டர் லைட்டுன்னு சொல்லுவாங்க, அல்லது வந்து டேனிங் லைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா சோலார் லைட் அல்லது வந்து டேனிங் லைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லைட்டு வந்து எந்தெந்த டேங்குக்கு யூஸ் பண்ணலாம், ஸோ யார் யார் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதும், ஸோ இந்த லைட்டில் இருக்கக்கூடிய நிறைகள் என்ன, குறைகள் என்ன அப்படிங்கிறது தான் ஸோ இன்றைக்கி நான் தெளிவான வீடியோ கூட. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக விசிட் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சோலார் பூஸ்டர் லைட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? சோலார் பூஸ்டர் லைட்டுக்கும் ப்ளஸ் வந்து நம்ம நார்மல் RGB லைட்டுக்கும் அல்லது வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய சாதா லைட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நான் டேங்கில் வந்து 2 லைட் செட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய வெளிச்சம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காமனாக யூஸ் பண்ணக்கூடிய டபுள் ஸ்ட்ரிப் லைட் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வந்து ஆர்சிலேட்டிக்கில் டபுள் ஸ்ட்ரிப் லைட் கொடுத்துட்ருக்கோம். அதனுடைய குவாலிட்டி சரிங்களா, அந்த குவாலிட்டி வச்சு உங்களுக்கு வந்து காமிச்சிட்டு இருக்கிறேன். இது உள்ள பார்த்தீங்கன்னா சோலார் பூஸ்டர் லைட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், அது உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். இன்னொன்று வந்து நம்ம நார்மல் டேங்கில் நார்மல் லைட் ஆட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஸோ சிங்கிள் ஸ்ட்ரிப்பில் ஆட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதனுடைய வெளிச்சத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். எது உங்களுக்கு வந்து ரொம்ப எஸ்டாப்ளிஷாக வந்து காமிக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி சோலார் பூஸ்டர் லைட் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதையுமே உங்களுடைய சஜஷன் வந்து நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சோலார் பூஸ்டர் லைட்டில் வந்து இருக்கக்கூடிய பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபிஷ்ஷஸோட பாடி கலருக்கு பார்த்தீங்களா ரொம்ப என்ஹான்ஸ் ஆகி காமிக்கும். இது பொதுவாக பார்த்தீங்கன்னா அரோனாக்கும் ப்ளஸ் வந்து ஃப்ளோரானுக்கும் ரொம்ப என்ஹான்ஸ் ஆகி காமிக்கும். சிக்லேட் வெரைட்டிஸில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் உங்களுக்கு பீகாக் வெரைட்டிஸ் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கில்ஸில் வந்து உங்களுக்கு தனியாக வந்து மார்க்கிங் மாதிரி வரும். இந்த சிக்லேட் வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரும் சரிங்களா. அப்புறம் வந்து டார்சல் ஃபின்னில் வந்து இந்த ரேம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டார்சல் ஃபின்னில் உங்களுக்கு வந்து டைமண்ட் மாதிரி நல்லா மினிட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபிஷ்ஷுக்கெல்லாம் நீங்கள் வந்து தாராளமாக இந்த டேனிங் லைட் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபிஷ்ஷஸோட வாட் வந்து டார்க் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷஸோட கலர் மட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் ஆகி காமிக்கும். அதுதான் அந்த லைட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த லைட் வந்து என்ன கலரில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளையும் மஞ்சளும் கலந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கலர் வந்து வந்துட்டுருக்கு சரிங்களா. இதில் வந்து RGB அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஏன்னா வந்து ஃபிஷ்ஷோட ஒரிஜினாலிட்டி கலர் வந்து எடுத்து கொடுக்கறதுக்காக வந்து, ஏன்னா அதுவும் RGBயாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அந்த ஃபிஷ்ஷோட கலர் வந்து எடுத்து கொடுக்காம அந்த RGBயோட பொட்டன்ஷியல் தான் உங்களுக்கு வந்து காமிக்குமே தவிர்த்து ஃபிஷ்ஷஸோட கலர் வந்து காமிக்காது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த லைட்டோட கலரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட்டு மைல்டு எல்லோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒயிட்டே பார்த்தீங்கன்னா வந்து வருது. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு கேட்டிங்கன்னா இதனோட வாட்ஸ் தான். ஸோ ஒரு சாதாரணமாக ஒரு 2 ஃபீட் டேங்குக்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 ஃபீட் வந்து சாதாரணமாக வந்து 520 சொல்லுவாங்க மாடலு. ஸோ அதுக்கே உங்களுக்கு வந்து சாதாரணமாக வந்து 25 வாட்ஸ் வந்து சாதாரணமாக வந்துடுது. அது 850 சொல்லிட்டு இருக்குது. 850லாம் பார்த்தீங்கன்னா 27 வாட்ஸ் இருக்குது. அதே 920 சொல்லுவாங்க 32 வாட்ஸ் இருக்குது. அப்புறம் 120 சொல்லுவாங்க, அது பார்த்தீங்கன்னா 38 வாட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா 420 சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 45 வாட் வந்து வந்துடுது சரிங்களா. உங்களுக்கு சாதாரணமாக ஒரு பவர் ஹெட் நம்ம டேங்கில் ஓடுது பார்த்தீங்க, இந்த மாதிரி பவர் ஹெட் ஓடுது பார்த்தீங்களா, அந்த வாட்ஸை வந்து இது வந்து எடுக்கும் சரிங்களா. அதனால அதில் இருக்கக்கூடிய நிறைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேங்க் வந்து ரொம்ப வெளிச்சமாக இருக்கும் சரிங்களா. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஒரு வெளிச்சம் இதுவே அதிகம் தான், ஆனால் டேனிங் லைட் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா இன்னும் வெளிச்சம் வந்து உங்களுக்கு அதிகமாக தெரியும். ஸோ இதில் அதுக்கப்புறமே இருக்கக்கூடிய உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷோட கலர் வந்து ரொம்ப என்ஹான்ஸ் ஆகி காமிக்கும் சரிங்களா. வாட் வந்து டார்க் ஆகிரும், ஃபிஷ்ஷோட கலர் வந்து என்ஹான்ஸ் ஆகி காமிக்கும். ஓகே, இது வந்து இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இதில் இருக்கக்கூடிய மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதனோட வாட்ஸ் வந்து அதிகமாக இருக்கனால EB கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பவர் ஹெட் ஓடுது பார்த்தீங்களா, அந்த பவர் ஹெட்டோட கன்சப்ஷன் எடுக்கிறதுனால EB பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரைஸ் ஆகும் சரிங்களா. உங்களுக்கு நார்மலாக வரக்கூடிய பில்ஸோட ஒரு 200 300 சேர்ந்து வர மாதிரி வந்து EB பில்ஸ் வந்து தாராளமாக வரும். அதுக்கப்புறமே வந்து டேங்கில் நீங்கள் பொழுதன்னைக்கும் நம்ம நார்மல் லைட் போடுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் அந்த லைட்டை போட்டு வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிளாஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்னதாக வந்து ஆல்கே வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா அதனுடைய வெளிச்சம் அதிகம் சரிங்களா. அதே மாதிரி லைட்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூடாயிரும். ஒரு 10 நிமிஷம் லைட்டு நீங்கள் போட்டாலே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செம்ம சூடாயிரும் சரிங்களா. இது வந்து இதில் இருக்கக்கூடிய சின்ன ஒரு குறைகள் தான். ஏன்னா வந்து ஒரு அதிகப்படியான வாட்ஸ் வந்து எரியும் போது ஹீட் கன்சப்ஷன் அப்படிங்கிறது வந்து தாராளமாக ஆகும். அதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து ஒரு 2 ஃபீட் டேங்குக்குலாம் நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லைட்டு நீங்கள் ஒரு நைட்டில் ஒரு 2-3 மணி நேரம் போட்டுச்சின்னு வச்சுக்கோங்களேன், வாட்டரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டாக சூடாயிரும். ஏன்னா வந்து உங்களுக்கு லைட்டோட வெளிச்சம் வந்து அதிகமாக இருக்கனால உங்களுக்கு வந்து லைட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஹீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் சரிங்களா. இதில் இருக்கக்கூடிய குறைகள் அப்படின்னா இது ஒன்று தான். ஓகே, இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோவில் வந்து இப்போ நம்ம வந்து RGBயில் ஆர்சிலேட்டிக்கலில் டபுள் ஸ்ட்ரிப் லைட்டை வந்து யூஸ் பண்ணி பார்க்கக்கூடிய விசுவலேஷன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்போ நான் இந்த லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து டேனிங் லைட் போட்டு காமிக்கிறேன், அதாவது சோலார் பூஸ்டர் லைட் வந்து போட்டு காமிக்கிறேன். ஸோ அதனுடைய வெளிச்சம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதனோட வெளிச்சம். ஸோ உங்களுக்கு நான் க்ளோஸ்அப்பில் கூட காமிக்கிறேன் பாருங்கள்.
ஸோ இந்த லைட்டு நீங்கள் போட்டுட்டிங்கன்னா இத்தனை நாளாக நம்ம டேங்கில் இருந்த ஃபிஷ் இதானு சொல்லிட்டு உங்களுக்கே டவுட் வரும். ஏன்னா அதனுடைய கலரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாப்பப்பாகி காமிக்கும். இது கோல்டு ஃபிஷ் அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா ரெட்டோட என்ஹான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் இதில். அதே மாதிரி தண்ணியில் பாருங்கள், இவ்வளோ நேரம் உங்களுக்கு வந்து தூசி வந்து சுற்றுற மாதிரி தெரியல. இப்போ பாருங்கள், தூசி வந்து அதிகமாக சுற்றுற மாதிரி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளியரன்ஸ் கொடுக்கும். ஏன்னா வாட்டர் வந்து உங்களுக்கு டார்க் ஆகிடுச்சு, ஃபிஷ்ஷோட கலர் என்ஹான்ஸ் ஆகிறதுனால மீதி இருக்கக்கூடிய சின்ன சின்ன தூசுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக கிளியராகவே தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து சோலார் பூஸ்டர் லைட்டில் வந்து இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ இது வந்து கோல்டு ஃபிஷ் டேங்க் அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா தூசு வந்து உங்களுக்கு வந்து சுற்றிட்டே தான் இருக்கும். ஏன்னா அதில் ஃபிஷ்ஷஸோட குவான்டிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஒரு 30 ஃபிஷ்ஷஸ்க்கு மேலே இருக்கிறதுனால அது வந்து வேஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால வந்து அந்த தூசி வந்து நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ ஜூமில் காமிக்கிறேன் பாருங்கள், ஃபிஷ்ஷோட கலர் பாருங்கள் எவ்வளோ பாப்பப்பாய் காமிக்குதுன்னு. அது இந்த ரெட்டில் இருக்கிற ஃபிஷ்ஷெல்லாம் வந்து ரொம்ப பாப்பப்பாய் காமிக்கும். நான் சொன்னேன் இல்லையா, வாட்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து டார்க் ஆயிரும். ஸோ இந்த லைட்டில் இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்கிறது அதுதான். ஃபிஷ்ஷஸோட கலர் மட்டும் தனியாக உங்களுக்கு தெரியும். அந்த ஃபிஷ் வந்து ஒயிட்டாக இருந்தால் ஒயிட்டு பாப்பப் ஆகும், ரெட்டாக இருந்தால் ரெட்டு பாப்பப் ஆகும், ஆரஞ்சு இருந்தால் ஆரஞ்சு பாப்பப் ஆகும். அதனோட ஸ்கேல்ஸ் முதற்கொண்டு. ஸோ இதெல்லாம் வந்து நார்மல் ஃபிஷ் அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து பெருசாக, அதாவது மற்ற ஃபிஷ்ஷை கம்பேர் பண்ணும்போது வந்து கம்மியாக தான் தெரியும். அது இதே வந்து நீங்கள் வந்து ஏஷியன் அரவணெலாம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். அதோட டேனிங் இந்த ப்ளூ பேஸ்டு அரவணாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கலரேஷனுக்கு வந்து செம்மையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. சோலார் பூஸ்டர் லைட்டில் வந்து எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் வந்து நான் உங்களுக்காக சொல்லிட்டேன். ஸோ இது வந்து இந்த லைட் வந்து ரொம்ப நாளாக எனக்கு யூஸ் பண்ண ஆசை தான். பட் ஆனால் இதனுடைய கான்ஃபிகரேஷன் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பெங்களூரில் பார்த்தீங்கன்னா பாலம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு 6 feet டேங்க் வச்சிருக்காரு. அது பார்த்தீங்கன்னா அரோனா ஃபிஷ் வந்து வாங்கி விட்டுருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஷியன் அரோனா வாங்கி விட்டுருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த டேனிங் லைட் யூஸ் பண்ணி அந்த அரோனா கலர்ஸ் வந்து நான் பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து லைட்டு மேலே ஒரு சின்ன ஆசை வந்துச்சு. ஸோ அது இல்லாமல் நம்மளோட கஸ்டமருக்கு வந்து 2 லைட் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதுவுமே நம்ம வந்து வாங்கி கொடுத்துருக்கோம். இப்போ இந்த லைட்டில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து 3 மாடல் கையில் இருக்குது. 520, 850, 1120. ஸோ இந்த 3 மாடல் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இருக்குது. ஸோ தேவைப்படக்கூடிய பர்சன் வந்து தாராளமாக கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2600 தான் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா, ஸ்டார்டிங் சைஸே பார்த்தீங்கன்னா 2600 தான் ஸ்டார்ட் ஆகும். எண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4500, 5000 அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து இதோட ப்ரைஸ் வந்து வருது. சரிங்களா, ஆன்லைன்லேயும் உங்களுக்கு வந்து அந்த ப்ரைஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் தேவைப்படக்கூடிய பர்சன் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 3 சைஸ் வந்து நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது. 520, 850, 1120. ஸோ இந்த 3 சைஸ் வந்து நம்மகிட்ட வந்து ஸ்டாக் இருக்குது. தேவைப்படக்கூடிய பர்சன் தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க இல்லையா, உங்களுக்கு வந்து RGB லைட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சா, அல்லது வந்து இந்த சோலார் பூஸ்டர் லைட் வந்து யூஸ் பண்ணி ஒரு உங்களுக்கு வந்து க்ளோஸ்அப்பில் காமிச்சிருப்போம் இல்லையா, ஸோ அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி இந்த சோலார் பூஸ்டர் லைட் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதையுமே நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணலாம். ஸோ அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து தாராளமாக பேசலாம். சரிங்களா, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். பாய்.